விஜய் சேதுபதி, கட்ரினா கைஃப் நடிக்கும் மேரி கிறிஸ்மஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தென் மாநிலங்களில் இருந்து வடகிழக்கு பருவமழை விலகியது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் தாய்மானவன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் தாய்மானவன். இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை எப்படி இருக்கும் தாய்மானவன்? தமிழகத்துல கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் வாரத்துல தொடங்கிய வடகிழக்கு பருவமழையானது மிக்ஜாம் புயல் தென் மாவட்டங்களை புரட்டி போட்ட பெருவெள்ளம் என பரவலாக மழையை கொடுத்த நிலையில வடகிழக்கு பருவமழை என்பது தற்போது தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் மற்றும் அதனை ஒட்டிய கடலோர ஆந்திரா, ராயலசீமா மற்றும் தெற்கு உள் கர்நாடகா, கேரளா ஆகிய பகுதிகளில் இருந்து இன்று முழுமையாக விலகியதாக தற்போது வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வரக்கூடிய நாட்கள்ல பரவலாக பனிமூட்டத்திற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும் தமிழகத்துல ஓரிரு இடங்கள்ல அதிகாலை வேளையில லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வருகின்ற 20ஆம் தேதி வரை தென் தமிழக பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் மற்ற மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு பொறுத்தமட்டில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகர்ல ஓரிரு இடங்கள்ல அதிகாலை வேளையில லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 30 அல்லது 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 23 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருக்கக்கூடும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தமட்டில் 14ஆம் தேதி இன்றைய தினம் வடமேற்கு பூமத்திய ரேகை மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் குறிப்பிட்ட இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவலுக்கு நன்றி தாய்மானவன். விஜய் சேதுபதி, கட்ரினா கைஃப் நடிக்கும் மேரி கிறிஸ்மஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.